என்ன நர்மதா, பசங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டுதா ரொம்ப நிம்மதியா இருக்கிற போல. அட ஆமாக்கா, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கவே நேரம் இருக்கு. காலையில இருந்தா ராத்திரி வரைக்கும் அதுங்க கிட்டவே தான் மாரடிக்கதா இருந்தது. பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, இனிமேதான் எனக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது என்னமோ உண்மைதாண்டி. என்னடி என்ன, நீங்களும் சந்தைக்கு வரீங்களா இல்லையா? இங்க உட்காந்து ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. அட இன்னைக்கு சந்தைங்கிறதே மறந்துட்டேன்க்கா, நீங்க சொல்லலைன்னா அவ்வளவுதான். சரி இருங்கக்கா, நானும் வரேன், உங்களோட போய் வாங்கிட்டு வந்துடலாம். நானும் வரேன் மீனாட்சி அக்கா, 3 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். வீட்டில் காய்கறி எனக்கும் ஒண்ணுமே இல்லை. சரி வாங்க போய் வாங்கிட்டு வந்துருவோம். இந்த 2 மணி பஸ்ஸுக்கே போயிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஃப்ரீயா போயிட்டு வந்துடலாம்ல, செலவும் மிச்சம். சரிக்கா, அப்படியே பண்ணிடலாம். வாவலி, என்ன உன் நாத்தனாக்கறி வந்துட்டாளா ஊர்ல இருந்து? இல்ல நாலுமுடி, இன்னும் வரல, நாளைக்கு தான் வருவா. ஆமா, இவதான் பட்ட பேர் வைப்பா, சும்மா 4 முடி 6 முடியும். இதுகிட்ட வாய் கொடுத்ததே தப்பு. வாவலி, நாங்க சந்தைக்கு போறோம், நீ வரியா? பின்ன வராம, நாளைக்கு தான் என் நாத்தனா வராளே. இப்போவே என் மாமியா எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டுன்னு இருக்கு, பொண்ணுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன வாங்கணும் எல்லாத்துக்கும். அதான் உங்களை கேட்கலான்னு வந்தேன், சந்தைக்கு போறீங்களான்னு. நல்ல வேலை, நீங்களே சந்தைக்கு போகிறத பற்றி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் வரேன்க்கா, போயிட்டு வந்துடலாம். சரி, அப்ப எல்லாம் ஒண்ணா போயிட்டு வந்துடலாம். என்ன நர்மதா, முகத்தையா இன்னும் அப்படியே வச்சிருக்க? பார்க்க முடியல, சகிக்கல போ. மக வரானு உன் மாமியார் அளப்புற தாங்கல போலயே. என் மாமியார் கிட்ட வந்து பொண்ணு வரா பொண்ணு வரான்னு ஒரே பாட்டு. அதே என்னத்தை கண்ட, முதல்ல என் வீட்டுக்கு வந்து பாரு, அது பண்றதெல்லாம். இது பண்றதையே தாங்க முடியல, இன்னும் இது மக வேற வருதான், அது என்னெல்லாம் பண்ண போதோ. 2 சேர்ந்து எனக்கு என்னென்னலாம் இழுத்து வைக்க போதோ. கடவுளுக்கு தான் வெளிச்சம். வரட்டும், நானும் பார்க்கணும். நீ ஒன்னும் அவங்களுக்கெல்லாம் குறைஞ்சவே இல்லாட்டும், நீ சும்மாவே ஏதாவது பில்டப் கொடுப்ப. ஐயோ இல்லடி, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததும் பாரு, உனக்கே தெரியும். சரி, நான் போய் பை எடுத்துட்டு என் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். போலாம். என்னங்க அத்தை, இன்னைக்கு சந்தைக்கு நீங்களே கிளம்பி வந்திருக்கீங்க. வள்ளி ஒருத்தி வந்தா வாங்கிட்டு வந்துட மாட்டா? நீங்க அலைச்சல் எல்லாம் வீட்லயே இருக்கலாம்ல. என் பொண்ணு ஊர்ல இருந்து வராமீனா நாளைக்கு, அதான் அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்ல. அதனால தான் நானே வந்தேன். வள்ளி அனுப்பி அவ ஒரு வேலைக்கு 2 வேலையா செஞ்சு வச்சானா நான் தானே கஷ்டப்படணும், மறுபடியும் நான் இருந்து வாங்கணும். அதான். ஓ பாத்தியாடி வள்ளி, உன் மாமியார் பேசுறத. அவங்க வந்தாதான் அவங்க மக்களுக்கு வாங்குவாங்களா? ஏன் நீ வெறும் பையோட வரப்போற? நான் சொன்னா நீங்க நம்பல, நீங்களே பாருங்க. அப்பத்துல இருந்து இதுதான் தையத்தக்கன்னு குதிச்சுன்னு இருக்கு. ஏதோ பண்ணின்னு போட்டோம், நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் தான் பண்ணுமோ. என்ன இன்னும் பஸ் வரவே இல்ல? எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் முடிஞ்சாதான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் பாக்குறதுக்கு. ஐயோ ஆமாடி, பிள்ளைங்க வீட்டுக்கு வர நேரத்துக்குள்ள போகணும்ல. நான் இன்னும் சமைக்கலடி, போய் தான் சமைக்கணும் வேற. சாப்பாட்டுக்கு லேட் ஆனா என் மாமியார் திங்கு திங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். அதோ பஸ் வந்துச்சே. ஏய் எல்லாம் வந்து ஒரு ஓரமா நில்லுங்கடி, பஸ்ஸுக்காரன் வந்து மேலே ஏத்திர போறான். தெரியுமா, நீங்களும் ஒரு ஓரம் வந்துடுங்க. ஏய் ஃப்ரீ பஸ் வந்துருச்சுடி, சூப்பர். பஸ் வந்துருச்சு சொல்லிட்டு இங்கே நில்லுங்க, அது பாட்டுக்கு வந்த மணிக்கு போயிடும். சீக்கிரம் ஏறுவீங்களா? ஒருத்தரா வயசு பிள்ளைங்க ஏறாதான் நான் ஏறதுக்கு. ஏறுங்க. ஹபாடா, ஒரு வழியா பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டோம். ஏறதுக்குள்ள இருக்குன்னா போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. ஹபாடா, எப்படியோ ஒரு வழியா சண்டைக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆமாக்கா, வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. என்ன பிள்ளைங்களா, எங்க வீடியோ உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கா? சும்மா பார்த்தா எப்படி? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்க. என்ன நண்பர்களே, அடுத்த வீடியோ இன்னும் கலகலப்பா இருக்கும். சந்தையில உங்க அலப்பற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமா வீடியோ பார்க்கலாம். நன்றி நன்றி.